ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு முட்டையை வச்சு ஒரு சூப்பரான கேக் செய்யலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. முட்டை சீனி மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கை வலிக்கிற அளவுக்கு பீட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்படி இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா சேர்த்துக்கலாம். மைதா 1/4 கப் சேர்க்கணும். மைதா சேர்த்ததுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். நான் முதல்ல ஒரு 1/4 கப் சேர்க்குறேன். 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். டோட்டலாக அரை கப் பால் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம். கலர் சேர்த்துருக்கதால கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். கலர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மஃபின் மோல்டில் ஊற்றிடலாம். கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரிப்பன் கன்சிஸ்டன்சி. மாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி போர் பண்ணோம்னா மடிப்பாக உழணும், அதுதான் கரெக்டான பதம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன். இந்த மாதிரி மஃபின் கப் எடுத்திருக்கேன். இது மாதிரியும் எடுத்திருக்கேன். மஃபின் கப்பில் நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும். ப்ரெஷ் வச்சு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு ஊற்றினாதான் கேக் மஃபின் அந்த பேப்பரில் ஃபுல்லாக ஒட்டிக்காமல் கலண்டு வரும். கேக் பேட்டரை மஃபின் கப்பில் ஊற்றிக்கலாம். ஏர் ஃப்ரையர் நான் ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ப்ரீ ஹீட் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பண்ணினாதான் நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு பேக்கிங் ஐட்டமும் நல்லா வரும். இப்போ இதை 160 டிகிரி சென்டிகிரேட்டில் 20 to 25 மினிட்ஸ் எடுத்து காட்டுறேன். இதை நான் ஓடிஜியில் வைக்க போகிறேன். ஓடிஜியில் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 20 to 25 மினிட்ஸு இதையும் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ண கேக் ரெடி ஆயிடுச்சு. டூத் பிக் வச்சு குத்தி காட்டுறேன். கிளியராக இருக்கு பாருங்க. ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நான் பிச்சு காட்டுறேன் எந்த மாதிரி கேக் வந்திருக்குன்னு சொல்லி. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 100 கிராம் அளவுக்கு க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். க்ரீம் சீஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் கூட
பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். 25 கிராம் ஐசிங் சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மூணையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு லைட்டாக ஒரே ஒரு தடவை பீட் பண்ணிக்கலாம். க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒடிஜியில் பண்ண கேக்கு. இது வந்து ஏர் ஃப்ரையரில் பண்ண கேக்கு. ஏர் ஃப்ரையர் பண்ணல கேக்கு வந்து இப்போ நம்ம வந்து அந்த மேல் போர்ஷனை லைட்டாக கட் பண்ணிக்கலாம். லைட்டாக மேல் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் சீஸை மேலே போட்டுக்கலாம். நம்மளோட ரெட் வெல்வெட் மஃபின் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.